ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒயிட் சாஸ் பாஸ்தா. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் நல்லா வாட்டர் ஹீட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். அப்புறம் ஒரு ஸ்பூன் ஆலிவ் ஆயில் எடுத்துருக்கிறேன். இது இந்த பாஸ்தாவுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அப்புறம் பாஸ்தா ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காகவும் நம்ம இதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி பென்னே பாஸ்தா எடுத்துருக்கிறேன். இதையும் நல்லா கலந்து விடுங்க. இது குக் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே சாட்டே பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்லிக் சாப் பண்ணி எடுத்துருக்கிறேன். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 ஆனியன் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதையுமே அதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனியன் நல்லாவே ஃப்ரை ஆனதும் அதில் நம்ம மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. மஷ்ரூம் ஓரளவு குக் ஆனதும் அதோடு நம்ம கார்ன் சேர்த்துக்கலாம். இது ஏற்கனவே நான் பாயில் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதோட இப்போ நான் பீஸ் எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இப்போ பாருங்கள், இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். இந்த 15 மினிட்ஸில் நல்லாவே பாயில் ஆகிடுச்சு பாஸ்தா. இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இப்போ இதை நம்ம நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒயிட் சாஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு மைதா எடுத்துருக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இது சீக்கிரமாகவே தேஞ்சிடும். இப்போது நல்லாவே கலந்தாச்சு. இதில் இப்போது ஒரு 1.5 கப் மில்க் எடுத்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இதையும் அந்த மைதா எல்லா இடத்துலையுமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா கட்டியாகும். அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கட்டியாகிடுச்சு. இந்த மாதிரி ஆனதும் இதில் நம்ம சீஸ் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செடர் சீஸ் எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது மெல்ட் ஆனதும் இதில் நம்ம மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவு பெப்பர் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்துருக்கிறேன். அதுவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேவையான அளவு சால்ட் கடைசியாக சேர்த்துக்கோங்க. இப்போது நம்ம சாட்டே பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருந்த பாஸ்தாவும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.